பிக் பாஸ் லைவ்ல கானா வினோத்தோட ஃபேமிலி உள்ள வந்திருக்காங்க. அது உள்ள வந்த உடனே பாக்கியா ரொம்ப தெளிவுங்க, செம்ம ஸ்மார்ட். அந்த பொண்ணு எதை அட்ரஸ் பண்ணுமோ பக்காவா அட்ரஸ் பண்ணி வெளியே எப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்த கண்டஸ்டன்ஸ்லயே பக்காவான அட்வைஸ் கொடுத்தது யாருன்னா பாக்கியா தான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தெளிவாக கன்வே பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி என்னெல்லாம் கன்வே பண்ணாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த ஒரு பாட்டு போட்டு வராங்க. அதில் அந்த பாட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செம்ம, அந்த ஒய்ஃபுக்கான பாட்டு தான். அதை போட்ட உடனே ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனலாக பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகிட்டாரு கானா வினோத். அந்த எமோஷனாலே உள்ளே போயிட்டு பிக் பாஸ் நான் காலிலேருந்து துடிச்சுட்டு இருந்தேன்ற மாதிரி அந்த பாலை மாற்றி போகிற டாஸ்க்கு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ளே வந்த உடனே பாக்கிய அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் காமிச்ச உடனே பிக் பாஸ் கிட்ட பர்த்டே விஷஸ். ஸோ இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ஸுக்கு விஷ் பண்ணியிருக்காரு, வந்திருக்கிற ஃபேமிலிக்கு இது வரைக்கும் விஷ் பண்ணியிருக்காரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல பாக்கியாவுக்கு ஒரு விஷயம் கொடுத்து வேற மாதிரி இருந்தது. அதில் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லிட்டு வந்தாங்க. எப்படி ஒவ்வொருத்தரை பற்றியுமே பாக்கியா சொல்லிட்டு வந்து கனியோட தீவிரமான ஃபேன் ஆச்சாமே, கனி ஏதோ பொன்னியின் செல்வன்ற மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன் முன்னாடிலாம் பண்ணியிருக்காங்க போல, அப்பத்துலேருந்து ஃபேனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி கனியை பற்றி சொன்னதாக இருக்கட்டும். அரோராவும் கானா வினோத்துக்கும் இருக்கிற பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி அதை பாராட்டினதாக இருக்கட்டும். அடுத்து ஒவ்வொருத்தர் யாரு, ஐயோ சாண்ட்ராவோட சீரியல் அதெல்லாம் பார்த்தேன்ற மாதிரி, விக்கல்ஸோட சேனல்ன்ற மாதிரி எல்லாரையும் பாராட்டிட்டு வராங்க. கமருதீனோட பார்வதி நல்லா இருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் ஆல் த பெஸ்ட், சூப்பர் அப்படின்ற மாதிரி, பார்வதி கேம் நல்லா வர்றீங்கன்ற மாதிரி கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் தனியாக பேசுறதுக்கு போகிறாங்க. அங்கே தான் சம்பவமே நடக்குது. ஓகே, அப்போ ஓப்பனாக சொல்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தானே தூங்குறேன். எப்படி நைட்டு ஃபுல்லாக நீ பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம நினச்சது நடக்கும், ஃபீல் பண்ணாத, நம்ம நினச்சது நடக்கும், இது எல்லாமே நடக்கும், ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு 10 வருஷம் அவங்க இந்த 10 வருஷமாக ஒன்றா இருந்திருக்காங்க போல். ஸோ அதில் மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் இருக்கு போல். ஸோ 10 வருஷமாக கானா வினோத் இல்லாமல் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணது இல்லையா. இந்த வருஷம் அந்த பர்த்டே மிஸ் ஆயிரும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ஒரு பர்த்டேவும் பிக் பாஸ் வீட்டில் நடந்துருச்சு அப்படின்றது பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி அது ஒரு பக்கம். ஓகே, அதை தாண்டி அம்மா மிஸ் பண்ணுறது, இந்த ஒரு ஃபீலிங் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும். அடுத்து சிமெண்ட் பூசிட்டு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் மேக்கப் போட்டு வராங்க. அங்கேயும் என்ன சிமெண்ட் பூசிட்டு வந்திருக்க, இதுவாகிட்டு இருக்க, ஏன்டி இவ்வளோ ஒல்லியாகிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணிருக்கேன்ற மாதிரி அவருடைய கன்சர்னையும் அவருடைய விஷயத்தைய தெரிவிக்கிறதுல ஒரு நாள் பார்க்க முடிஞ்சு. அடுத்தது மெயினான சம்பவத்துக்கு 1 by 1 வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நீ டாஸ்க்லாம் சூப்பராக ப்ளே பண்ணுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்ரா, எப்படா என் பர்த்டே டேட்டை நீ ஞாபகம் வச்சுட்டு இருந்த? இத்தனை நாளாக நீ வீட்டில் இருக்கும்போது என் பர்த்டே மறந்துடுவேன், நான் தான் சொல்லி கொடுக்கணும், இப்போ எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன்? 10 வருஷமா என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தியா, இதெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை இருக்கும்ல, அந்த ஒரு சண்டையை பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி நீ கேமை விளையாடு, எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னபோது என்னால் எமோஷன்ஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான்டா, பிரச்சனை இல்லை. ஸோ நீ சண்டை போடுற, இதெல்லாம் போடுற, ஆனால் என்னன்னா பேசுகிறவங்களை காது கொடுத்து கேளுடா. அடுத்தவன் பேசுகிறான்னா அதை காது கொடுத்து கேளு, அமைதியாக கேட்கணும். அவன் தப்பே சொன்னாலும் அமைதியாக கேட்கணும், குறுக்க போய் பேசக்கூடாது. எப்படி குறுக்க போய் பேசவே கூடாது. ஓகே, பேசாத அப்படின்றதையும், மற்றவங்க சொல்கிறது அப்படி அவங்க சொல்கிறதுல ஒரு ரைட் இருக்குது, தப்பு இருக்குன்னு நீயே ஃபீல் பண்ணினா அதை மாற்றிக்க ட்ரை பண்ணு. ஆர்கியூமெண்ட் அன்வான்டாக பண்ணாத, எப்படி ஆர்கியூமெண்ட் அன்வான்டாக பண்ணாத, இதெல்லாம் இது பண்ணாத அப்படின்றதையும் சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டாச்சு. அடுத்து உடம்பு நல்லா பார்த்துக்கோ, இதெல்லாம் துணியெல்லாம் கரெக்டாக அமைச்சு வச்சிருக்கான்ற மாதிரி பெருசாக அவங்க வீட்டு சைடில் இருக்கிற எல்லா கதைகளும் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே வீட்டில் எல்லாரும் கவுண்டர் போடுறாங்க, அந்த கவுண்டரை நீ போகிற கவுண்டருக்கு எல்லாம் ரசிக்கிறாங்க, எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நான் இப்போ அந்த கவுண்டர் போட்டு காலி பண்ண வேணான்னு பார்க்குறேன், திரும்ப நான் பார்க்கவா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன மிரட்டல் பார்க்க முடிஞ்சு. அடுத்து உன் கேம் பிளே இயல்பாக இருக்குது, எப்படி உன் கேம் பிளே இயல்பாக இருக்குது, நல்லா ப்ளே பண்ணுற. இந்த வீட்டை பொறுத்தவரையும் டக்குன்னு ட்ரிகர் பண்ணி வார்த்தையை பிடுங்குவாங்க, வெறுப்பேற்றி நீ வார்த்தை விட்டுனா அந்த வார்த்தையை வச்சு வேற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீ கோவப்படுறது கூட வார்த்தையை விடக்கூடாது. மொதல் விஷயம் அமைதியாக கேட்டுட்டு வார்த்தையை ட்ரிகர் பண்ணாலும் சைலண்டாக இருந்து வார்த்தையை விடாத. கோவப்படுறது கூட கரெக்டாக இருக்கணும், கோவமும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, பாயிண்டாக இருக்கணும். ஸோ நீ பாயிண்ட்டை பிடிச்சி கேளு, பாயிண்ட்டுவாக பேசு அப்படின்ற மாதிரி. எப்படி ஓட்டணும்னே தெரியாமல் இருந்தேன், சரி பரவாயில்ல, எப்படி ஓட்டணும்னு தெரியாமல் இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் ப்ளே பண்ணுற. ஸோ நான்லாம் வந்து இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல, இட் இஸ் ஓகே. இப்போ நீ எதையும் பார்த்து கவலைப்படாத. எப்படி இது கவலையே படாத, இந்த கேமில் கவலையோ கோவமோ பதட்டமோ இது எதுவுமே படக்கூடாது. இது கேமுக்காக இருந்தாலும் சரி, லைஃபுக்காக இருந்தாலும் சரி, அது எதுவுமே பார்க்காத, அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாத, பொறுமையாக இரு அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்து இங்கே பாரு, நான் சொன்னதை நல்லா கேட்டுக்கோ.
நடுவில் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது, ஸ்டேஜ் ஏறுறது தான் முக்கியம். எப்படி ஸ்டேஜ் ஏறது தான் முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்து மெயின் க்ளூ, எந்த பக்கமும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதன்னா வரப்போற கேம்ஸ்ல டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, பணப்பொட்டியை தான் மீன் பண்றாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் ஏறணும், இந்த பணப்பொட்டியை பேஸ் பண்ணி 3 க்ளூ, எதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாத 1. ரெண்டாவது வந்து பணப்பொட்டி இது ஸ்டேஜ் ஏறணும் 2. மூணாவது வீட்டில் நான் ஒன்று சொல்லி அமிச்சினேன் ஞாபகம் இருக்கா, அதை பண்ணவே பண்ணாத. என்னன்னா வீட்டில் சொன்னதை பண்ணாதனா வீட்லயே சொல்லியிருக்காங்க பணப்பொட்டியை நீ எடுக்கக்கூடாதுன்றத பாக்கியா வீட்லயே போட்டுட்டு இருக்கா, சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மேல பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஜெயிக்கிறது தான் முக்கியம், நம்மளோட இலக்கு அதை மட்டும் தான் ஃபோக்கஸா இருக்கணும்ன்ற மாதிரி பணப்பொட்டியை எடுத்துருவாரோன்ற பயம் நமக்கு இருந்துச்சு. அதை அங்க அப்படியே பாக்கியா வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சு விட்டான். பணப்பொட்டியில ஸ்டேஜ் அப்படின்ற அழகான க்ளூவை கொடுத்துட்டாங்க. அது கானா வினோத்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 3 க்ளூலயே. அடுத்து எல்லார்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. எப்படி எல்லார்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்றதையும், சோசியல் மீடியாவில் வந்து அவர் ஹக் பண்ணுறது இது எல்லாமே வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஒன்றும் இல்லை, நீ தப்பே பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு தப்பு ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை எடுத்து 30 செகண்ட் பிஜிஎம் போட்டு வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை காமிச்சிருவாங்க, நீ தப்பு பண்ணாதையே தப்பு பண்ணவனா மாறிடுவ, அந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரிஞ்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே, நீ வெளியே போயிட்டு 1000 இன்டர்வியூ இதெல்லாம் கொடுத்தாலுமே நம்ப மாட்டாங்க, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான். ஸோ நீ சைலண்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு வேலையை பாருன்ற மாதிரி. இப்போ அந்த அரோராவோட இது இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கோ, கரெக்டாக இருந்துக்கோன்ற மாதிரி அந்த ஒரு அட்வைஸும். வெளியே கானா வினோத்தை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு காரியம் இவர் ஹக் பண்ணுறதுலாம் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கும் அந்த பொண்ணு வந்து செமையா பதில், செமையா சூப்பராக சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு சாட்சிக்கு நிறைய வீடு இருக்கு, இது இருக்கு, வீட்டுக்கு வா, உனக்கு அடி இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், வா 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 அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம். ஸோ பணப்பொட்டியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கேமும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வெளியே இந்த மாதிரி போகுது அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ இன்புட் பாருங்க, அப்படியே பேரே எடுக்காம அழகா சொல்லி விட்டாங்க. அடுத்து கமருதீனும் உனக்கும் பாண்டு நல்லா இருக்கு, டாஸ்க் எல்லாம் நல்லா பண்ணுன்றதை சொல்லிட்டு கமருதீனை கூப்பிட்டு உங்க 2 பேர்கிட்ட பேசணுன்றதை கூப்பிட்டு வச்சு கமருதீனுக்கும் சேர்த்து அட்வைஸ் பண்றாங்க. இது பாருங்க, கேம்ல கேமா இருக்கணும், உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேமை தாண்டி இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. பட் கேம்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. நீங்க பண்ற தப்ப ஓப்பனா ஸ்டேஜ்ல போய் சொல்லணும், அவர் பண்ற தப்ப அவர் போய் ஸ்டேஜ்ல சொல்லுவார். அப்படி சொல்லிக்கிட்டு கேம் விளையாடுங்க, தட் இஸ் ஹெல்த்தி. தப்பு பண்றான்னா அதை மாத்தி மாத்தி சொல்லணும், அதான் குட் அப்படின்னும் போது, இல்ல நான் போய் அவன் கேஸ்ல அவனும் என் கேஸ்ல வாங்குறதா அது பிரச்சனை, அப்படிலாம் வாங்கக்கூடாது, அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ என்னோட இலக்கு என்னன்னா 2 பேரையும் ஃபைனல்ஸ்ல பார்க்கணும், கமருதீனையும் கானா வினோத்தையும் 2 பேரையும் ஃபைனல்ஸ்ல பார்க்கணுன்றதான் என்னோட எண்ணம், அதை விட்டுறாதீங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு, நீங்க நிறைய வாட்டி கேமரா முன்னாடி போய் ஒன்று சொன்னீங்களே கமருதீன், எனக்காக யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே, அதான் நான் சொல்றேன், நான் இருக்கேன், நாங்க இருக்கோம், இவருடைய ஃபேமிலி சர்க்கிளே பெரிய சர்க்கிள், அவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்றதையும் ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாங்க பாக்கியா. அடுத்து பாருவோட மேட்டரை பத்தி கேட்கிறார், எதா இருந்தாலும் வெளியே போய் பாத்துங்க, இந்த வீட்டில் கேம் விளையாட வந்திருக்கேன், கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இது தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஓப்பனா பாருவோட மேட்டரையுமே போட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப கமருதீன் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. இதுதான் பாக்கியா வந்து அறிவுரைகளும் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சுவாரஸ்யமான மூமெண்ட் நடந்தது. பிக் பாஸ் வந்து அங்க பொண்ணு இருக்குல்ல, கானா வினோத்தோட பொண்ணை பாட்டு பாட வச்சு அந்த பொண்ணை பயங்கரமா டான்ஸ் பாட்டுன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன், பாய் கைஸ்.